Welcome to Sri Aishwaryam's Spoken English and Grammar with loads of happiness from Manimegla Vicharangan. In this video, you will be dealing with figure of speech. Figure of speech, adukku innoru peru poetic device or literary device. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் figure of speech part 2. இதில் பார்க்க போற டைட்டில்ஸ் hyperbole and oxymoron. hyperbole ஹைப்பர்போல்னா என்ன? அந்த பேர்லேயே பாருங்கள், ஹைப்பர்னா மிகைப்படுத்தி சொல்லுதல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் அழுத்தந்திருத்தமாக சொல்லணும்னு நினைப்போம். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவோம், மிகைப்படுத்தி சொல்லுவோம். அதை தான் எக்ஸாஜுரேஷன் ஆர் ஒரு ஓவர் பில்டப் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் ஹைப்பர்போல். எதுக்கு, எந்த விஷயத்தை நம்ம அழுத்தமாக சொல்லணும்னு நினைப்போம்? ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா அதை நம்ம அழுத்தந்திருத்தமாக சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரொம்ப நேரமாக சாப்பிடல, பயங்கர பசியில் இருக்கீங்க. அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ என்னை விட்டால் இந்த ஹோட்டலையே காலி பண்ணிடுவேன் அப்படின்னா, ஹோட்டல் ஃபுல்லாக சாப்பிட முடியும்? அவங்க ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். அது அவ்வளோ பசியில் இருக்கேன்றது சொல்கிறாங்க. அதை ஆங்கிலத்தில் ஐ குட் ஈட் அ ஹார்ஸ், ஐ எம் ஃபேமிஷ்ட், ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். என்னால் ஒரு குதிரையை சாப்பிட முடியும் அப்படின்னா குதிரையை சாப்பிட முடியாது. அதாவது என்ன, நீ அவ்வளோ பசியில் இருக்கேன்றதை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு போயமில், இந்த டேஃபடில்ஸ்ன்ற போயம் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், அதில் இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ கேம் அப்பான் அ ஹோஸ்ட் ஆஃப் டேஃபடில்ஸ், 10,000s were they. அதாவது அவர் படுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டேஃபடில்ஸ் எல்லோ கலர் பூவை பார்ப்பார். நிறைய பூக்கள் பூத்துருக்கும். அதை என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 இல்லை 500ஆவது பூத்துருக்கும். அதை அவர் எப்படி சொல்கிறாரு? ஹோஸ்ட் ஆஃப் டேஃபடில்ஸ் 10,000 were they, 10,000க்கு மேலே இருந்து தான். அதாவது அதை மிகைப்படுத்தி சொல்கிறாரு, அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. அவ்வளோ அழகாக இருந்தது, நிறைய பார்த்தேன் அப்படின்னு. இப்போ அடுத்தது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலரை நம்ம ரொம்ப நாளாக பார்த்துருக்க மாட்டோம். நம்ம சொல்லுவோம், உன்னை பார்த்து பல ஜென்மம் ஆகுதுன்னு. பல ஜென்மமா? ஒரு ஜென்மம் இருக்கிறதே நம்மளுக்கு கஷ்டம், அதில் பல ஜென்மம் எப்படி பார்க்காம இருப்போம்? அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? we haven't met for nearly decades, பல வருஷங்களாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத, எனக்கு ஏற்கனவே 1001 வேலை இருக்குப்பா அப்படிம்பாங்க. இப்போ நான் கூட அதை அடிக்கடி சொல்கிறது உண்டு. 1001 வேலை யாருக்கும் இருக்காது. என்ன மேக்ஸிமம் ஒரு 10 வேலை இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு 1-2 வேலை பெரிய வேலையாக இருக்கும். அதை நம்ம ஐ எம் பிஸிங்கிறத அழுத்தந்திருத்தமாக சொல்கிறோம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஐ ஆல்ரெடி ஹாவ் 101 திங்ஸ் டு டூ. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் பல தடவை சொன்னாலும் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. அதுக்கு சொல்லுவோம், 1001 வாட்டி சொல்லியிருக்கேன் உன்ட்டேன்னு சொல்லியிருப்போம். அந்த 1001 வாட்டியும் சொல்லியிருக்க மாட்டோம். என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-20 வாட்டி சொல்லியிருப்போம். அதை ஐவ் ஆல்ரெடி டோல்ட் யூ million times. இதெல்லாம் தான் ஹைப்பர்போல். சில நேரங்களில் ரொம்ப டயர்டாக இருப்போம், கையை காலை அசைக்க முடியாதுன்னு. அதை ஐ எம் டூ டயர்ட் டு மூவ் அ ஃபிங்கர். அதுக்குன்னு ஒரு விரலை கூடவா மூவ் பண்ண முடியாமல் இருக்கும். அதாவது எதுக்கு சொல்ல வரோம்னா, மிகைப்படுத்தி சொல்கிறோம். இங்கே ஐ எம் டூ டயர்ட் டு மூவ் அ ஃபிங்கர்னால் என்னால் ஒரு விரலை கூட அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் ஹைப்பர்போல். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஹைப்பர்போலுக்கு, இந்த ருட்யார்ட் கிப்ளிங் அவருடைய போயம் ஒன்று, த சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ் அப்படின்னு. அதில் இந்த லைன் வரும், வி ஆர் கிரேட்டர் தேன் பீப்புள்ஸ் அண்ட் த கிங்ஸ். அதாவது மிஷன்ஸ் சொல்கிற மாதிரி, வி ஆர் கிரேட்டர் தேன் த பீப்புள்ஸ் அண்ட் த கிங்ஸ். அதாவது என்ன அர்த்தம்? மிஷன்ஸோட பவரும் கேப்பபிலிட்டியும் கிங்ஸை விட பீப்புள்ஸை விட பெருசு அப்படின்னு அழுத்தந்திருத்தமாக சொல்கிறது, எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது. ஸோ இதுதான் ஹைப்பர்போல். இப்போ ஹைப்பர்போல் உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும், இந்த பொய்டிக் டிவைஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் பொய்டிக் டிவைஸ். அடுத்தது ஆக்சிமொரான் பார்ப்போம். ஆக்சிமொரான் என்றது வேறு ஒன்றுமே இல்லை, எதிர்மறை சொற்கள், கான்ட்ராஸ்டிங் வேர்ட்ஸை அழகாக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஹீ இஸ் த வைசஸ்ட் ஃபூல். வைசஸ்ட்னா தெரியும், புத்திசாலி. ஃபூல்னா முட்டாள். ஹீ இஸ் த வைசஸ்ட் ஃபூல். அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஓ ஐ எம் டையிங் டு லிவ், நான் வாழறதுக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்வாங்க இல்லையா? அதை தான் ஹீ இஸ் டையிங் டு லிவ். அதே மாதிரி இது நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரிஜினல் காப்பி சொல்லுவாங்க நிறைய பேர். ஒரிஜினல்னா ஒரிஜினல், காப்பின்றது அதோட நகல். ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து ஒரிஜினல் காப்பி. இதெல்லாம் தான் ஆக்சிமொரான். டுடேஸ் நியூஸ் இஸ் பிட்டர் ஸ்வீட். இப்போ இன்றைக்கி நியூஸ் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு பாதி நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. அதுதான் பிட்டர் ஸ்வீட். தேர் வாஸ் டெஃபனிங் சைலன்ஸ் இன் த கிளாஸ் ரூம். சைலன்ஸ்ன்றது
ரொம்ப அமைதியானது. டெஃபனிங்ன்றது ரொம்ப சவுண்டாக இருந்ததுன்னா காதே அடைச்சி போகுதுடா அப்படின்றோம் இல்லையா, இதையும் அதையும் சேர்த்து பாருங்கள், டெஃபனிங் சைலன்ஸ். அதே மாதிரி அ ஸ்மால் க்ரௌட், க்ரௌடுனா பெருசு, ஸ்மால்னா சின்னது, அது எப்படி க்ரௌடோடு சேர்த்து சொல்ல முடியும்? அ ஸ்மால் க்ரௌட். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, இட் இஸ் சீரியஸ்லி ஃபன்னி. ஃபன்னின்றது சிரிப்பு, சீரியஸ்லினா சீரியஸ் மேட்டர், ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து சீரியஸ்லி ஃபன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட், அது கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, பை லூயிஸ் கேரல். அதில் அவர் சொல்லுவார், ஆலிஸ் வந்து ஒரு இடத்துல அந்த ரேபிட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு டனல் உள்ளே போயிட்டு ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும், அதை குடித்த உடனே அவள் குறைஞ்சிக்கிட்டே வருவா சைஸில். அதை வந்து ஷி வாஸ் க்ரோயிங் ஸ்மாலர். ஆக்சுவலாக க்ரோயிங்னா வளர்றது, இங்கே பாருங்க க்ரோயிங் ஸ்மாலர். இங்கே அங்கே அந்த ஆக்சிமோரான் யூஸ் பண்ணியிருப்பார் அவர். ட்ரூ லைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, உண்மையான பொய். இதெல்லாம் தான் ஆக்சிமோரான். ஆக்சிமோரான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் போயம்லலாம் கூட வந்ததுன்னா. இந்த வீடியோவில் நீங்கள் ஹைப்பர்போல் அண்ட் ஆக்சிமோரான் இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த வீடியோவில் வேறு டைட்டில்ஸோடு பார்ப்போம். டில் தென், டேக் கேர், பபாய்.